நான் வந்துட்டேன். இன்னைக்கு பப்பாளியோட வந்துட்டேன். இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அல்வா செய்ய போறோம். பப்பாளியில் அது இந்த பப்பாளி எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? கடையிலேருந்துலாம் வாங்கிட்டு வரல, நம்ம வீட்லேயே பறித்து நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடலாம். பப்பாளி காயில் நிறைய ரெசிபி பண்ணலாம். நான் அதில் வரிசையாக ஒவ்வொரு ரெசிபியாக செஞ்சு போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாம். ஓகே வாங்க நண்பர்களே. அதாவது ஒரு பிரச்சனை நண்பர்களே, இந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையா போய்கிட்டு இருக்கு. இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் நண்பர்களே. ஜோசியக்கார மாதிரியே பேசிட்டு இருக்கிறாடா நீ. பாருங்க நண்பர்களே, ஃபுல்லா மண்டை குடைச்சலா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொம்பளை தான். ஏய் என்னடா திடீர்னு என் மேல பழிய போட்டு எப்படி? ஆமா, இது பொம்பளையே கிடையாது, இது பேய். பாருங்க, நம்ம நல்ல காய பறிச்சுட்டு வந்துட்டோம். நல்ல காயா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க குழந்தைங்களும் எங்க வீட்டுல இருக்கிற குழந்தை மாதிரி சும்மா அந்த கிண்டர் ஜாயில இருக்கிற அந்த இது கேட்டுன்னு இருந்துச்சுன்னா பாருங்க, இது நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்குது. உங்களுக்கு இங்க பார்த்தா தெரியும். இதையே கொஞ்சம் அப்படியே போட்டு கொடுத்துருங்க, கிண்டர் ஜாயின்னு நம்பி சாப்பிட்டுருங்க. பேசாம பாப்புக்கு அப்படி கொடுத்து போகுமா? பாருங்க பாருங்க, சூப்பரா இருக்கு காய். அது நம்ம செடியிலேயே விளைஞ்சது. இது மரத்துல விளைஞ்சது, செடியில இல்ல. சரி ஓகே, நம்ம வீட்டு மரத்துல காய்ச்சது. காய் காய் இதுல கொட்டி. எனக்கு ஒரு டவுட், அந்த கடாய் பத்துமான், அந்த கடாய் பத்துமான், அந்த கடாய் பத்துமான்னு ஒரு டவுட். பத்தலனா பாதி எடுத்து வச்சிடலாம். எப்படியும் யாரும் நீங்க போறதில்ல. இதே இப்படி நல்லா நீங்க வந்து கேரட் செதுக்கிறதுலயே கூட செதுக்கிங்க. இந்த மாதிரி மிக்சி இல்லைனா, நான் ஒரு சோம்பேறி, அதனால வந்து மிக்சி இருக்குன்னு தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இப்படி புழிஞ்சிட்டு இதில் இப்படி எடுத்து வைக்கணும். ஆமா, இப்படி பாதி மறைச்சிக்கிட்டா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அலசி நல்லா இப்படி புளியணும். நானே வீடியோவில் வரமாட்டேன்னு நினைக்கிறேன், இவ்வளோ தள்ளி நிற்கிறேன். இவ்வளோ இருக்கும் இந்த பாருங்க. அதுக்கு தான் நான் இந்த சைடு வச்சுக்க சொன்னேன். இப்போ கொண்டு போய் மொட்டை மாடல காய வச்சுட்டு வந்திருக்கோம். மறக்காம கிளிப்பு போட்டிருங்க, இல்லைன்னா காத்துல பறந்து போயிட போகுது. என்னடா இப்படிலாம் பேசுற என் வீடியோவை? காக்கா எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா கருப்பா இருந்துச்சுன்னு அடையாமன்னு சொல்லி நல்லா பிடிப்பாரு காக்கா. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன பேசிட்டு? இந்நேரம் ஏதோ கெட்ட வார்த்தை போட வந்தாங்க மக்களே, டக்குன்னு மாத்தி விட்டாங்க. ஓகே, இத வந்து நம்ம சூப்பரா அப்படி கழுவி நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். நீ ஓடி போய் நெய் எடுத்துட்டு வா. சும்மா உட்காந்துதான் வாய் இருக்காது. என்னது? நெய் நெய் போய் நெய் எடுத்துட்டு வாடா. போடா போய் நெய் எடுத்துட்டு வா. அடிச்சாதான் வேலை நடக்குது. ஒரு படத்தோட காமெடி ரெஃபரன்ஸ் பண்ண வந்தா அதெல்லாம் புரியறது இல்ல மக்களே. இதை வச்சுட்டு என்ன வீடியோ வேற பண்ண சொல்றீங்க. உனக்கெல்லாம் ஸ்வீட் செஞ்சு தர வரேன் பாருங்க. நான் கேட்டேனா? அதாவது பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் இந்த மாதிரி நெய் சாப்பிட மாட்டேன், பலாப்பழம் சுத்தமா சாப்பிட மாட்டேன். இது பலாப்பழம் இல்ல, பப்பாளி பழம். உடம்புக்கு நல்லதெல்லாம் இவன் திங்க மாட்டான். பப்பாளி பழம் நான் சுத்தமா சாப்பிட மாட்டேன், பலாப்பழமே நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நம்ம கொஞ்சோண்டு இதுக்கு முந்தி பருப்பு போட்டுக்கலாம். போதும். நண்பர்களே, எனக்கு பசிக்குது நண்பர்களே. உனக்கு இன்னைக்கு சோறு கிடையாது, எனக்கு விட்டு திங்கலாம். அதனால சோறே கிடையாது. இன்னைக்கு உங்க சமைக்கவே கிடையாது நண்பர்களே. இன்னைக்கு சமையல் கிடையாது, நாளைக்கு சமையல் கிடையாதுங்கிறத ஞாயிற்றுக்கிழமையா சொல்லிட்டாங்க. எனக்கு வேலை இருக்குல்ல. இந்தா எப்படி நான் தண்ணி தெளிச்சு நீ மூடி.
முந்திரியை கூட வறுக்க தெரியல மக்களே இவங்களுக்கு. சோ இப்ப நீ அதை எடுத்து தின்னுட்டு இருக்கிற. ஆமா என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வைப்பானா? ஏய் இப்படியே தின்னுட்டு இருந்தானா நான் பாயசத்துல என்ன போட்டு வச்சு சாரி பாயாசம் வைக்கிறாங்க. சாரி அல்வாவுல என்னத்தை போடுறது? அதுக்கு ஒரு புடி அள்ளி திம்பியா? ஒரு புடி வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், போட்டதே ஒரு புடி கிடையாது. எவ்வளவு அள்ளி திங்கிறான். அது நல்லால போல, அதனால தூக்கி போட்டான். இதுல என்னடா காணும்? எல்லாத்தையும் தின்னுட்டேன். நீ வேணா வீடியோ கூட நீ வெயிட் பண்ணி எடுத்தது 4 பீஸ். ஒரு பீஸ் தான் தூக்கி போட்டேன், மீதி 3 பீஸ். அததான் சொல்றேன், 4 பீஸ் தான் நான் எடுத்தேனே. அப்ப 3 பீஸ் எங்க? ஒரு பீஸ் தூக்கி போட்டேன், மீதி 3 பீஸ் எங்க? கை கழுவு. பாருங்க என் குழந்தை கூட பரவாயில்ல, இவன் தான் என்னை அசிங் பண்ணி விடுறது. பாருங்க காக்கா கழிஞ்ச மாதிரி ஆக்கிட்டான். வீட்டுல வீட்டுல உள்ள பெரியவங்களுக்கு வீட்டுல உள்ள பிள்ளைகள்லாம் பயந்துதான் நடந்துக்கணும், அப்பதான் கரெக்டா இருப்பீங்க. நீ பெரிய மனுஷியா நடந்துக்கிறியா? அதுக்கான பதில சொல். நான் உனக்கு ஸ்வீட்லாம் பண்ணி தரேன். செஞ்சு கொடுத்தா பெரிய மனுஷனா? அப்ப பாக்கெட்ல பிரியாணி கொடுக்கறவன்லாம் பெரிய மனுஷனா? பிரியாணி வச்சிருக்கீங்க கடவுளா? பாரடைஸ் பிரியாணி வச்சிருக்கிறவன் வெளிநாட்டு கடவுளா? பாத்தீங்களா, ஆக மொத்தத்துல அவன் என்ன ஃபுல்லா பிரியாணிலேயே தான் இருக்கு. நம்ம எல்லாம் சமையல்லையே பிறந்ததுனால எப்படி சாம்பார் சட்டியில தான் பிறந்தீங்களா? கந்தன் கருணை படத்துல 6 பூல இருந்து முருகன் வருவாரு, அந்த மாதிரி சாம்பார் சட்டியை கடையும் போதே அந்த கரண்டில இருந்து எந்திரிச்சு வந்தாங்க. அப்படித்தானே பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. சரி விடுங்க. இங்க பாருங்க, நான் வெல்லம் வாங்கிட்டு வந்துக்கிறேன், அதை வச்சு இப்ப நசுக்க போகிறேன். நீங்க கல்கண்டு வச்சிருந்தா கல்கண்டு போட்டுங்க, நாட்டு சக்கரை போட்டுங்க, கருப்பட்டி இருந்தா கருப்பட்டி போட்டுங்க. அது நீங்க சர்க்கரையே போடுங்க. எது இருக்கோ அதை போடுங்க ஸ்வீட்டா. ஸ்ப்ரைட் இருக்கு ஊத்தவா? ஏய் செமையாக தராது. இல்லோ நம்ம வீட்டுக்கு இனிமே யார் கெஸ்ட் வந்தாலும் சரி, இனிமே இதான் ஸ்வீட்டு தான். அதே மாதிரி இந்த டிஷ் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்க. இப்படி அல்வா இப்படி வந்துடணும். நான் சும்மா இப்படி போறேன் வீடியோக்காக, நம்ம ஃபுல்லா நிறைய முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த பாருங்க நம்மளோட சுவையான பப்பாளி பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஆனா இதை நீங்க சொன்னீங்கன்னா தான் பப்பாளி பழம்னு தெரியும். பப்பாளி காய். ஓகே, இவன் தான் சொல்லுவான்னு நினைச்சேன், சொல்லிட்டான். இது பப்பாளி காய். இதை கொஞ்சம் வேக வச்சு நீங்க அதை அப்படியே சக்கரெல்லாம் போட்டிங்கன்னா கூட பப்பாளி காய் தெரியும். ஆனா இது மிக்சியில ஒரு லைட்டா அரைச்சிட்டு நீங்க போட்டீங்கன்னா இது நீங்க பப்பாளி காயில பண்ண ஸ்வீட்டுன்றதே தெரியாது. ஆனா நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியும். பட் ஆனா செம்ம டேஸ்டா இருக்கு. நான் முன்னாடி சாப்பிட்டு பார்த்துட்டேன். இவனுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, சாப்பிட மாட்டான். இருந்தாலும் ஆமா ரொம்ப சாப்பிட்டு சொல்றா எப்படி இருக்குன்னு. சுடுதா? நான் சில்லுன்னு சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பப்பாளி பழம்ன்ற மாதிரி தெரியாத மாதிரி தானே இருக்கு. பாத்துக்கோங்க, இது பப்பாளி பழம். சாரி, பப்பாளி காயின்ல செஞ்சோன்றதெல்லாம் நம்ம சொன்னாதான் தெரியும். வர கெஸ்ட்டுக்கு புதுசா இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு லாஸ்டா நாங்க இந்த மாதிரி எல்லாம் டிஃபரெண்டா பண்றோம். பப்பாளி ஃபீலிங் வரல, பப்பாளி காய் ஃபீலிங்லாம் வராது. செம்மையா இருக்குது, உடம்புக்கு நல்லது. பப்பாளி காய் ரொம்ப நல்லது. நீங்க வேணா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் லைக்கையும் தட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.